இருக்கீங்க? நான் தான் உங்க ஜோஷ்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஏசப்பாவோட உண்மையான அன்பு. ஆமாங்க, ஏசப்பான்னு சொன்னா முன்னாடி ஞாபகத்துக்கு வருது அன்பு மட்டும்தான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் உங்களுக்கு அன்பு காட்டலாம். அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம், நம்ம கூட ஒர்க் பண்ற கொலீகா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். எல்லாரும் உங்களுக்கு அன்பு காட்டுவாங்க தான். ஆனா ஒரு நாள் அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கை விட்டுருவாங்க. ஆனா உண்மையான அன்பு யார்கிட்ட தெரியுமா இருக்கு? நம்ம ஏசப்பா கிட்ட மட்டும்தாங்க இருக்கு. இந்த உலகத்துல காட்டுற எல்லா அன்புமே மாயை மட்டும்தாங்க. இவங்க என்கிட்ட பாசமா இருக்காங்க, இவங்க என்கிட்ட வந்து நேசமா இருக்காங்க, இவங்க என்னை எக்காரணத்தை கொண்டு கைவிட மாட்டாங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்ன அவங்க காப்பாத்திட்டாங்க, இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க வந்து கண்மூடித்தனமா நம்பலாம். ஆனா அவங்களே உங்களை ஒரு நாள் குழியில தள்ளி விட்டுட்டு போவாங்க. அதனால ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா காட்டுற அன்பு உண்மையான அன்பு. அவர் மெய்யான தெய்வங்க, அவர் உண்மையான அன்புள்ள தெய்வங்க. அவர் காட்டுற அன்பு இருக்குல்ல, அது எதிர்பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பியூரான அன்புங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் கள்ள கபட இல்லாத அன்புங்க. அவர் காட்டுற அந்த அன்பை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. ஆமாங்க, ஒரு சில விஷயத்துல ஐயோ இவங்க என்ன கைவிட்டாங்களே, இவங்க என்ன இது பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் சரி, என்னதான் நீங்க வந்து கொலையே பண்ணியிருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களை தாங்க நேசிக்கிறாரு, உங்களை தாங்க லவ் பண்றாரு. அதனால எக்காரணத்தை கொண்டும் அவர் விட்டுறாதீங்க. அவர் காட்டுற அன்பு தான் உண்மையான அன்பு. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.